பெப்சி மற்றும் தயாரிப்பாளர் சங்கம் இடையே நாளை பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இடையே ஊதியம் தொடர்பாக பிரச்சனை நீடிக்கிறது. இதனால் பெப்சி தொழிலாளர் அமைப்பினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். 35க்கும் மேற்பட்ட திரைப்படங்களின் படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்ட நிலையில் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் முன்னிலையில் நேற்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் சென்னையில் இல்லாததால் பெப்சி அமைப்பினர் பேச்சுவார்த்தைக்கு முன்வரவில்லை. இதை அடுத்து தொழிலாளர் நலத்துறை ஆணையர் முன்னிலையில் நடைபெறும் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. நாளை வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வேலை நிறுத்தம் தொடர்வதாக பெப்சி அமைப்பு அறிவித்துள்ளது. பெப்சி தயாரிப்பாளர் பிரச்சனை என்பது ஒரு குடும்பத்தில் நடந்த சிறு சலசலப்பு போன்றதுதான் என்று இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார். தந்தி டிவியின் ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இந்த பிரச்சனையை பெரிதாக்க கூடாது என்றார். இதே விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தயாரிப்பாளர் கே ராஜன், ரஜினிகாந்த் நினைத்தால் ஒரே நாளில் பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் என்றார். தயாரிப்பாளர் இல்லாமல் தொழிலாளி இல்லை சார், முதலாளி இல்லாமல் தொழிலாளி இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னால், இப்போ நான் படப்பிடிப்பு நடத்திட்டு வந்திருக்கேன். நான் எங்கிட்ட ரொம்ப அன்பாகவும் எப்பொழுதுமே தான் நடந்திருக்காங்க. நான் பெப்சிக்கு பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் கூட எங்கிட்ட இருக்க லேபர்ஸ் சரியாக நடந்திருக்காங்க. நான் அவர்களை சரியாக நடத்தியிருக்கேன். எனக்கு அவங்களுக்கு 10 ரூபா கூட கொடுக்குறதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கொடுக்க முடியாத ஒரு தயாரிப்பாளர் இருக்கார். அது போன்ற தயாரிப்பாளர்கள்ட்ட சங்கத்தை மீறி சில தவறுகள் நடந்திருக்காங்கன்னா நடந்திருக்கு. ஒரு தொழிலில் தவறே நடக்கலன்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த தவறுகளை பூரா நம்ம சரி செய்வோம்னு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இவர்களை விடுத்துட்டு நம்ம வேற ஒருத்தரை வச்சு வேலை செய்கிறது என்பது இத்தனை ஆண்டு காலம் நம்மளோட பழகி வந்தவங்களை தூக்கி போட்டுட்டு ஒரு தொழிலை செஞ்சிட முடியாது சார். அப்படி செய்ய முடியாது. இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்த சின்ன சலசலப்பு தானே தவிர அதை நம்ம ஊதி பெருசாக்க வேணான்றது என்னுடைய கருத்து. ரஜினி சார் கொஞ்சம் வருத்தப்படுறேன். இன்னைக்கு போய் பெப்சி தொழிலாளர்கள் பார்க்குறாங்க, கொஞ்சம் தீர்த்து வைங்கன்றாங்க. அவர் இந்த நாட்டில் அன்னைக்கு எம்ஜிஆர் மாதிரி இன்னைக்கு இருக்கிறார். நான் வரவேற்கிறேன். ஆனால் சரி வந்தீங்களா, வாங்க என்ன பிரச்சனை கேட்டு ஒரு 1 hour இவங்களோட பேசிட்டு, அடுத்த இந்த ப்ரொடியூசர்ஸை கூப்பிட்டு அவங்களோட 1 hour பேசிட்டு, அடுத்து ஒரு 4 மணி நேரம் பொறுத்து 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா இன்றைக்கே முடிஞ்சிருக்கும். அவர் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வேலை நிறுத்தம் என்பது நான் விரும்பாத வார்த்தை, இது யார் ஒன்றா சொல்லிடலாம். அது அவர் செய்திருக்க கூடாது.